கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1603க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்துவேன். இன்றைக்கு இந்த உலகத்தை உருவாக்கினவரை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டவைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். உலகத்திலே ஜனங்களும் ஜீவன்களும் வாழ்வதற்கு ஆண்டவர்தான் பிரதானமானவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்தவத்தில் கூட சில பிரிவினர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அன்றைய காலகட்டத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட காரியம், நீர் ஒருவரே தேவன், உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். காரணம், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், எனவே உம்மை மாத்திரம் துதிப்போம். நீர் தருகிற ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகள், வசனங்களை நமக்கு தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவை உறுதியானவைகள், சத்தியமானவைகள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தை உருவாக்கின கர்த்தரையே நினைக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. உருவாக்கினவரை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டவைகளை உயர்த்தக்கூடாது. கிறிஸ்தவத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உருவாக்கினவருக்கு முக்கியத்துவம் இல்லை, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய வழியிலே நடந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேவனை உயர்த்தி பாருங்கள், துதித்து பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, உம்மை உயர்த்தாதவர்கள், உம்மை துதிக்காதவர்கள் எல்லாரும் உம்மை உயர்த்தவும் துதிக்கவும் கிருபை செய்வீராக. நீர் அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர், இன்னும் செய்ய இருக்கிறீர். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார். அவரை மாத்திரம் உயர்த்து, அவரை மாத்திரம் துதித்து பாடு. நீ அற்புதங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய். உன் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள் மாற வேண்டுமா, நீங்க வேண்டுமா? கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? நிந்தை மாற்றப்பட வேண்டுமா? தோல்விகள் வெற்றியாக மாற்றப்பட வேண்டுமா? நஷ்டங்கள் லாபமாக மாற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்கள், இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள், அவர் புகழ் பாடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புகழடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.